காப்பாத்திட்டேன். இல்ல சொல்ல வந்த ஒட்டு துணி கூட இல்லாம நான் இருந்தேனா நீ தானே வந்து ஒன்னா கட்டி பிடிச்சி பின்னி பனஞ்சி என் கழுத்துலலாம் கை வச்சு இல்லை என்னெல்லாமோ. அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சிறந்த முறையில் கதைகள் எழுதி தரப்படும். கதைகள் தேவைப்படுறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே. உள்ள வாங்க. எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பரவாயில்ல, உள்ள வாங்க. இல்ல, நாங்க வீட்டுக்கு போறோம், நேரம் ஆயிட்டு. வீட்ல எங்க அம்மா தேடுவாவ, நான் வீட்டுக்கு போறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, வாங்கல, நம்ம ஊர் தானே. வேற எப்பனாலும் உங்க வீட்டுக்கு போய்க்கலாம், வாங்கல. வேணா போன் போட்டு சொல்றீங்களா? எங்க வீட்ல போன் கிடையாது. அதுக்கு என்ன, வாங்கல, எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு வரதான் பிரச்சனையே, ஊருக்குள்ள வேற எங்க போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன் ஏன் உனக்கு தெரியாது? உங்க குடும்பம் தான், உங்க குடும்ப பேர் சொன்னாலே ஊரே நடுங்க. நீ மட்டும் எங்க ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சு வச்சுக்க, ஊருக்குள்ள எல்லாரும் எங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. நாங்களே ஏதோ தெரியாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல வேற வீட்டுக்கு அடிக்கடி வந்தோன்னு வச்சுக்க, வசமா மாட்டிக்கிடுவோம். 10 நாள் திருட ஒரு நாள் அகப்பட்டுக்கிடுவோம். அப்படி ஆயிப்பது எங்க கதை. நாங்களே ஏதோ மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் பயப்படாதீங்க. என்ன அப்படி ஏதாவதுன்னா நான் பாத்துக்கிடுவேன். ஆவறதே உங்களால தானே. பரவாயில்லை, நீங்க பாக்குறது. நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டேங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த காக்காச்சி வேற ஊருக்குள்ள போயிட்டா. அவ என்னென்ன புட்டு வைக்காலோ தெரியல. அதி நான் அதை மறந்துட்டேனே. தங்கமயிலே, நாங்க கிளம்பட்டுமா? இங்க பாரு, நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், நான் அப்புறம் பேசவே மாட்டேன். எம்மா எம்மா. என்ன? இல்ல மாமா, இவங்கெல்லாம் என் கூட படிக்காங்கல்ல, அதான் ஒன்னதான் ஊருக்குள்ள வந்தா. அதான் நம்ம வீட்டுல இருந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. காலேஜுக்குலாம் ஒழுங்கு போறேன்ல? போறேன். போனமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க மாமா. மாமா ரூம்ல போன் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்து வந்துருக்கியா? சரிங்க மாமா. இது அந்த பொண்ணு தானே? நம்ம போயிரோமா? உள்ள போங்க. இல்ல, நாங்க வீட்டுக்கு போறோம். பரவாயில்ல, உள்ள போங்க. உங்களை கூப்பிட்டா உள்ள போங்க. நல்ல கண்ணே. ஐயா, நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. சாக்லேட்ல இருந்ததுல எடுத்து கொடுங்க. சரிங்க ஐயா. அம்மா உள்ள வாங்கம்மா. இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்லம்மா, உள்ள போங்க. இல்ல, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க அவகிட்ட சொல்லிருங்க. இருங்கம்மா, சாக்லேட் பிஸ்கட்லாம் எடுத்து வரேன், சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். இது சாக்லேட் பிஸ்கட்லாம் இருக்குதா? கொன்னு சொல்லிட்டேன். தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, வா வீட்டுக்கு போலாம். இல்ல, சாக்லேட் பிஸ்கட்லாம் கொடுக்கவலாம். கொன்னு போட்டுரு, வா வீட்டுக்கு போலாம். இல்ல, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம், நாங்க வீட்டுக்கு போறோம். எங்க தம்பி, கிராமத்து பிள்ளைல டக்குனு யார் வீட்டுக்குள்ளேயும் வர மாட்டாங்க. சரி வீட்டுங்க, பரவாயில்ல. சரி, போனை உள்ள வச்சுட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன வெளியில என்ன சத்தம்? அக்கா பொண்ணு கூட அவ கூட படிக்க பிள்ளைங்க வந்திருந்தாங்கண்ணே. அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கல்ல? இல்லண்ணே, அந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வரல, அப்படியே போயிட்டாங்க. ஏன் எதுக்கு? யார் எதுவும் சொன்னாங்களா? அண்ணா, அது அந்த பொண்ணுதான். யாரு? எந்த பொண்ணு? என்ன சொல்ற? அதானே அண்ணே, அண்ணே, அதானே அண்ணே ஆசைப்பட்டானே. சரி, அந்த பொண்ணு வந்திருந்தா? ஆமாண்ணே, அந்த பொண்ணுதான். எனக்கு முகம் மறக்கவே இல்லை, அந்த பொண்ணுதான். சரி, பாத்துக்கலாம் விடு. டேய் பெரியவனே. சொல்லுங்க அக்கா. உனக்கு ஒரு பொண்ணு துப்பு வந்திருக்கு, கல்யாணத்தை முடிப்போமா எப்படி? அக்கா, எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேண்டாம். டேய், உனக்கு வயசாகி போச்சுடி, இன்னும் கல்யாணம் முடிக்காம எவ்வளவு நாள் இருப்ப? ஐயோ அக்கா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். இன்னொன்னு எனக்கு கல்யாணம் எல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. டேய், உனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அமைதியான பிள்ளைய பாக்குறேன். ஐயோ எனக்கு வேண்டாம் அக்கா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். டேய், எத்தனை நாளைக்கு தானே இப்படியே இருப்பீங்க? எல்லாம் சரி பண்ணிக்கிறோம், பாத்துக்கலாம். டேய், உனக்கு வயசு கடந்துட்டு போகுது, சொன்னா கேளு. ஐயோ வேண்டாம் அக்கா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏதாவது பிள்ளை எதுவும் பாத்திருக்கேன்? கல்யாணமே வேண்டான்னு இருக்க. இதுல பொண்ணு வேற பார்த்தாங்க, நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. சரி, நான் கிளம்புறேன். என்னத்த சொல்ல, ஒருத்தன் கூட கல்யாணம் முடிக்கிற மாதிரி தெரியல. இங்க தானே போன் இருக்குன்னு சொன்னாங்க, காணோம். போன் எங்க இருக்குன்னு தெரியலையே. மாமா, உங்க போன் எங்க இருக்குன்னு தெரியல. சரி,
நான் பாத்துக்கிறேன். உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே, அந்த ரெட்டில தாவாணி. ஆ லியோனா. அந்த பொண்ணு எப்படி? நல்லா படிப்பா, ரொம்ப நல்ல குணம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ரொம்ப பாசமா இருப்பா. அது கேட்கல, பசங்க கிட்ட பேசுற பழக்கம் ஆஹா அதெல்லாம் இல்ல மாமா. எதனாலும் உண்மையை சொல்லு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஐயா மாமா அப்பெல்லாம் இல்ல மாமா. அவ பசங்க கிட்ட எல்லாம் சேர மாட்டா, அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் சேர மாட்டா. இல்ல அவ சேர மாட்டா, அவளுக்கு யாராவது லவ் லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? மாமா எதுக்கு இதெல்லாம் கேக்குறாரு? இல்ல மாமா. சொல்லு என்ன? அது நிறைய பசங்க. இல்ல மாமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. பொண்ணு அவ கூட சேரக்கூடாதுன்னு சொல்லல, சும்மா கேட்டேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அதான் கேட்டேன். அவளுக்கு வரும், ஆனா அவ யார்ட்டையும் வாங்க மாட்டா. சரி. சரிங்க மாமா. செம்பகமே செம்பகமே 3 மணிக்கு வீட்டுக்கு போலனா எங்க அம்மா விளக்கு மத்தால சாத்துமே. படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? மணியை பத்தி உனக்கு எங்க தெரிய போகுது? இங்க பாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போணும். அவ்வளவுதானே பாரு. செம்பகம், இது உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? செம்பகமே செம்பகமே. படிச்ச என்ன, படிக்காத ஒண்ண மேய்க்க வச்சிருக்காங்களே, காலம் எப்படியெல்லாம் சுத்துது பாத்தியா? பிகாம் படிக்கிற நான் எங்க, மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒழுங்கால நீ எங்க? ஆனா நான் ஒண்ணு மேய்க்கணும். எவ்வளவு கால கொடுமை பாத்தியா? நான் பட்டம் வாங்க போறது எதுக்காக? ஒண்ணு மேய்க்கிறதுக்கா? எங்க அம்மைக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. படிச்ச பிள்ளைய இப்படி மாடு மேய்க்க விடுறமேனு கொஞ்சம் கூட அவளுக்கு ஓர்மையும் கிடையாது, விவசாயம் கிடையாது. அது சரி, நீ எதுக்கு இப்ப இங்க ஸ்டாப் பண்ணிருக்க? நவள மாட்டேனி. ஏமா இது தள்ளதுக்கு இப்ப எனக்கு தெம்பு இல்லையா? செம்பகம், 3 மணிக்கு அம்மா பால் கறக்கணும், சீக்கிரம் வீட்டுக்கு போ. எதுக்கு நவள மாட்டேங்க? செம்பகம், நீ என்ன ரொம்ப சோதிக்காத. படிச்ச நான் சொன்னதை எங்க அம்மா நம்ப மாட்டாவ, படிக்காத நீ சொல்றதை எங்க அம்மா நம்புவா, தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா போயிரு. இப்ப நீ இதே வரலன்னு நான் எங்க அம்மா சொல்ல முடியுமா? சொன்னதை என்ன விடுவாவளா? செம்பகம், என்ன ரொம்ப சோதிக்காத. இப்பதானே புரியுது, செம்பகையா ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலனே. இவ்வளவு பெரிய ரவுடி பேர் இருந்தா மாடு கூட பயப்படதான் செய்யும். ஆஹா, எப்படி கிராஸ் பண்ணி போவேன்? இப்படியே போவா இல்ல பின்னாடி பார்க்க அத்து பிடிங்கிட்டு ஓடவா? இப்படின்னா இவன் விட மாட்டானே, அவ்வளவு லேசா என்ன சும்மா விட மாட்டானே. ஏய், நான் சொல்லிட்டேன். மாடுங்க நிக்கும் போதே நான் உசாரா இருக்கணும். மாடுக்கு கூட இவன் ரவுடி பையன்னு தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப பீத்திக்க வேண்டாம், மாட்டுக்கு கூட நீ ரவுடி பையன்னு தெரியுது. உனக்கு தெரியுதா? ஏதல்ல, அதான் உன் முகரையில எழுதிருக்க, அக்மார்க்கு ரவுடி பையனே. நீ கூட வந்தா நான் இப்படி ஓடுவேன். எங்கடி ஓடுவ? இப்படி ஓடிடுவேன். நான் உங்க வீட்டுக்கு நீங்க வரவே இல்லையா? நான் பார்த்தேனே. நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். நீ அந்த வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம், நான் உன்னை எங்க கூட்டு போகணும் எனக்கு தெரியும். செம்பகம் போமா, யாருக்கு பயப்படாதம்மா. சரி, உன் செம்பகம் மட்டும் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டுனா போச்சுனா? இல்ல போட்டும். அது போவும். என்ன? செம்பகம் முட்டுமா? ஆமாமா, செம்பகம் முட்டுமா? நான் செம்பகத்தை சொன்னேன். நானும் செம்பகத்தை தான் சொன்னேன். நான் முட்டை சொன்னது இந்த ரவுடி பையல. அதுதான் நானும் சொன்னேன். ஊரே பார்த்து பயப்படலாம், ஆனா யாருக்கும் பயப்பட மாட்டா இந்த லியோனா. அதனால இந்த ஊர்லயே எல்லாரும் காட்டிலும் ஒண்ணு எனக்கு பிடிச்சது. ஊரே என்ன பார்த்து பயந்தது, நீ ஒத்தி தான் பயப்படல, அதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சது. தப்பு பண்ணிட்டேன், துஷ்டனை கண்ட தூர விலகி போயிருக்கணும். நான் வந்து நின்னது தப்பா போச்சு. தப்பு பண்ணிட்டல, என் கண்ணுல பட்டுட்டல, மூஞ்சி போச்சு. அதெல்லாம் அழிச்சிடலாம். அதெல்லாம் இன்னும் முடியாத, கண்ணுல தான் பட்டுட்டிய. ஐயோ, எங்க அத்தை. உங்க அம்மா எனக்கு அத்தை. எப்படி? எப்படின்னு நீ தான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? அத்தை நீ இப்ப சொன்னது யாரு? நான் தான். அப்ப நீங்க தான் சொல்லணும். எடி லியோனா. ஐயோ, எங்க அம்மா. ஐயோ அத்தை. எங்க அம்மா. எடி லியோனா. ஐயோ, இப்ப என்ன பண்ண? எங்க அம்மா வந்துட்டாங்க, நீ இறக்கி விடு. அத உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. மசிடி நீ இறக்கி விட்டு சொல்லிட்ட. இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, என் கண்ட நீ மட்டும் போட்டது எப்படி? ஏன் கேறாங்க?
எனக்கும் கிறக்கம் தான். எடிலியானா மாடு நிக்குது. இவன் எங்க போனா? நான் பாட்டுக்கு மாடு தானே பத்திட்டு போனேன். என்ன சூச்சு உனக்கிட்டே? ஏ லியோனா, பால் கறக்குற மாட்டை இங்க விட்டுட்டு போயிருக்காளா? அவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏ லியோனா, கொண்டு போட்டுறேன். எப்போ நான் பாட்டுக்கு மாடு பத்திட்டு போயிருப்பேன். என்ன பாத்துக்கிடுவீங்க? சரி, நான் இங்கே நிக்க, நீ முன்னாடி போ. எங்க போனா? வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கா? வீட்டுக்கு போ. எங்க அம்மா என்ன கொல்லுதுக்கா? மாடுங்க நிக்குது. அதெல்லாம் உங்க அம்மா பத்திட்டு வந்துருவாங்க, நீ போ. இப்படி போ, நான் பாத்துக்கிறேன். எப்படி இன்னைக்கு நான் அடி வாங்க தான் போறேன். அதெல்லாம் இருக்காது. ஆமா நட்டாவே, எங்க அம்மா என்ன எப்படி அடிப்பாங்க எனக்கு தான் தெரியும். ஆள பாருங்க. வா ரஸ்கல், இன்னைக்கு வீட்ல போய் உனக்கு இருக்குது. மாட்டை பத்திட்டு வான்னு சொன்னதுக்கு மாட்டை விட்டுட்டு போயிருக்காள. என்ன கதை எழுதுறதுக்கு போயிட்டாலும் கேக்க? எப்பா பாரு நோட்டுங்காய்மாவே குத்தச்சு உட்கார்ந்துருக்குது. கேட்டா கதை எழுதுறேன் கொண்டியது. எழுதி எவ்வளவு கதை எழுதுறேன்னு நானும் பாக்குறேன். வீட்டுக்கு போய் அடி வாங்குவாளோ? இல்ல, பார்க்கலாம். அத்தாடி, வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படியும் அம்மா வந்து இன்னைக்கு வெளுத்து வாங்க போறவ. செத்த அம்மா, ஐயா செத்த. இல்ல அதுக்குள்ள கடக்கிற வேலையெல்லாம் பாத்துருவோம். அப்பதான் நம்ம அம்மா நம்மள அடிக்க மாட்டாவ. பாத்திரம் தைச்சிட்டாவளா? பாத்திரம் தைச்சிருவோம். வீடாச தூத்து போட்டுருவோம். கேட்டா இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிடலாம். வீடாசெல்லாம் தூத்து போட்டுட்டோம்னா நம்ம அம்மா அடிக்க மாட்டாவ. அதுக்குள்ள வீடாசெல்லாம் தூத்து போட்டுருவோம். விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுட்டோம்னா அம்மா இதை பார்த்தோன்னா சரி பிள்ளை வீட்டுல இருந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான்னு நினைச்சு விட்டுருவாங்க. விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுருவோம். அதுக்கு வந்து பாத்திரத்தை தைச்சு துணி துவச்சிருவான். துணி எல்லாம் துவச்சி போட்டுருவான். அடி விழல. குறைய அடி வாங்கியிருக்கானா இல்லன்னா செமத்தி அடி வாங்கியிருக்கானான்னு பார்க்க வந்திருக்கிய? அதுக்கு இல்ல. ரவுடி பைய சாகசம் நரகவாசம் சும்மா வச்சனாவ. ரவுடி பைய போய் இறக்கப்பட்ட மாதிரி என்ன எதை கொண்டு அடிக்கனே தெரியல. இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீங்க ரவுடி பைய நான் பார்க்கல, ஒரு மனுஷ பையலா தான் நான் பார்த்தேன். அதனால தான் நான் வந்து காப்பாத்துனேன். ரத்தம் கொடுத்து காப்பாத்துனேன். ஹாஸ்பிடல்ல நான் உட்கார்ந்து காப்பாத்துனேன். அதுக்கு நான் எங்க வீட்ல வாங்குன அடி எனக்கு தான் தெரியும். அங்கதான் நீ தப்பு பண்ணுன. சரியா பண்ணுன. முத திருப்பம் மேல ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் லைஃப்ல உள்ள திரும்பியே பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த தெய்வம் போட்ட முடிச்சோ என்னமோ தெரியல, நான் உசுருக்கு ரோட்ல போராடிட்டு கிடந்தேன். ஒரு பைய கூட என்ன காப்பாத்தல. நீ நீ நீதான் உசுரை கொடுத்து என்ன காப்பாத்தின. பின்னி பிணைஞ்சிட்டான். ஒரு வாரம் அப்பதான் முடிவு பண்ணேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்குன்னு. அதான் பின்னி பிணைஞ்சாச்சுல, பரவாயில்ல. வேலையில போற ஓனால எடுத்து வேட்டிக்குள்ள விட்டானா, அந்த கதையை பத்தி என் கதை. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு உன் கூட போய் ஒரு வாரம் ஹோட்டல்ல இருந்தேன் பாரு, எனக்கு தேவைதான். அங்கே சாவுன்னு போட்டுட்டு போயிருக்கணும். போட்டு போனல போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இனி என்னன்னாலும் சரி விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க எங்க என்ன விட்டுட்டு போறதே? நான் போயிருவேன். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லவங்கங்கிற 1% கூட உங்ககிட்ட எல்லாம் கிடையாது. உங்க குடும்பத்தாட்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? உங்க வீட்டாட்கள் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, அது கூட தெரியல. நான் கண்டுபிடிச்சதை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்க வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எதிரி இருக்காங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல வேணாலும் உசுருக்கு ஆபத்து வரலாம், எனக்கு நல்லா தெரியும். இவ என்ன சொல்றா? அந்த உசுருக்கு போராட்டி கிடந்தீங்களே, அது கூட உங்க குடும்பத்தாட்களால தான். இத சொன்ன எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நானும் கண்டுபிடிச்சேன் பல நாள் வீட்டுக்குள்ள வந்து. ஏன்னா நானும் ரவுடி தானே. நல்லா பேசிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாத. யாரு எங்க வீட்டுல? அத நான் சொல்லணும். நேரா போய் நீங்க அவங்கள போட்டு தள்ளணும். அந்த பழி என் மேல வரணும். என் குடும்பத்தை உங்க குடும்பம் அழிக்கணும், அப்படிதானே? பெரிய ஆளு தானே, கண்டுபிடிங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ இல்ல, எப்பவுமே அந்த குடும்பத்துல உங்களுக்கு ஆபத்து இருக்கு. சீக்கிரம் போட்டுருவானுங்க, எனக்கு தெரியும். இன்னொன்னு, உங்க வீட்டுல நிறைய மர்மம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க கூட பொண்ணவங்க எத்தனை பேரு, நீங்க யார் கூட இருக்கீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் நினைச்சதோட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ஓ, என்ன முட்டாளு நினைச்சிட்டீங்களோ? நான் முட்டாள் எல்லாம் கிடையாது. அப்படின்னா நான் ஏற்கனவே உயிருக்கு போறான்னும் போது. ஆமா, அதனாலதான் உங்க குடும்பத்துக்கே தெரியாம ஒரு வாரம் ஹோட்டல்ல வச்சு உங்களை நான் பார்த்தேன். காப்பாத்தி விட்டுட்டு தான் போனேன்னு உசுரை கொடுத்து காப்பாத்தினேன். நான் மட்டும் அவசரப்பட்டு அன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். ஏற்கனவே அரை உயிரா கிடந்தீங்க, இழுத்துட்டு கிடந்தீங்க. முழுசா முடிச்சு விட்டுட்டு போயிருப்பானுங்க. நான் தான் உசாராயி காப்பாத்தினேன். ஹாஸ்பிட்டல்ல கூட வச்சு காப்பாத்த முடியல. எங்க உசுருக்கு ஆபத்தோ அங்கதான் இருக்கீங்க. நீங்க உண்மையிலே ரவுடின்னா அதை முத கண்டுபிடிங்க. உங்க வீரத்தோனி என்கிட்ட காட்ட வேண்டாம்.
பாதி விஷயம் ஞாபகத்துல இல்ல, அதனால என்னால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது என்ன போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ச்சே, அதானே நான் ஏதோ சொல்லது சொல்லிட்டேன். நீயா அன்னைக்கு என்ன காப்பாத்தின? மனிதாபிமானம். ஒரு ரவுடியை காப்பாத்தினா உன் மான மரியாதை போகும்னு தெரியாதா? அதெல்லாம் வச்சுக்கிட்டு காதலுக்கு இதென்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காதீங்க. காதலா? காதலு நீங்க என்ன காதலிக்கீங்கல்ல? காதலிக்கனா? அப்படின்னா எனக்கு ஒண்ணு கிடையாது கிடையாது. ச்சே, நான் உன்னை காதலிக்கலாம் செய்யல. ஐயோ ரொம்ப இன்சல்ட் பண்றானே. காதலிக்காமல பின்னாடி வந்து எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்தீங்க. வம்பிழுக்கல, நீ உசுரை காப்பாத்திருக்க. ஒரு வாரம் என் கூட பின்னி பிணைஞ்சு இருந்தியா, அதனால நல்லா இருக்கியா பாதுகாப்பா இருக்கேன்னு உன்னை செக் பண்ணி, அவ்வளவுதான். அது ஒரு வித பாசம் அக்கறை. ரொம்ப ஓட்டாதடா, அசிங்கமா இருக்கு. காதலிக்க ஐயோ என்னம்மா இப்படிலாம் பேசுற? சே, நான் எப்படி காதலிப்பேன்? ஐயோ சரி ரொம்ப இன்சல்ட் பண்றானே. இப்ப என்ன பண்ற? காதலிக்காம தான் அன்னைக்கு என்னை பிடிச்சி எடுத்து கட்டி இல்ல. அது வந்து அது நான் உன்கிட்ட தெரியாம பேசணும். நான் ரவுடின்னு ஊருக்கே தெரியும். என்கிட்ட பேசினா உன் மான மரியாதை போயிடும், உன்னை தப்பு தப்பா பேசிடுவாங்க. அதனால மறைவா பேசுறதுக்காக உன்னை பிடிச்சி இழுத்தேன். எவ்வளவு பெரிய உதவி எனக்கு பண்ணிருக்க, என் உசுரை காப்பாத்திருக்க. ஒரு வாரம் பின்னி பிணைஞ்சு இருந்திருக்கும், அந்த பாசம். ஒரு வாரம் ஒண்ணா இருந்தோன்னு சொல்லும் போதே பக்குன்னு இருக்கு. அது ஏன் அப்பப்ப ஒண்ணா பின்னி பிணைஞ்சு இருந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்னை வச்சு காப்பாத்தினாலாமா ஒரு வாரம்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, ஒரே பெட்டு, எனக்கு குளிர் ஜுரம். ஐயோ என் மானமெல்லாம் போகுதே. தெரியாம காப்பாத்திட்டேன். இல்ல சொல்ல வந்த, ஒட்டு துணி கூட இல்லாம நான் இருந்தனா, நீ தானே வந்து ஒன்னா கட்டி பிடிச்சி பின்னி பிணைஞ்சி என் கழுத்துல எல்லாம் கை வச்சு, இல்ல என்னெல்லாமோ. சப்பா, இது யாருக்கும் தெரியாத? இல்ல, அது எப்படி யாருக்கும் தெரியும்? தெரியாது. இதுக்கப்புறம் இந்த டாபிக்கே வேண்டாம். நான் உங்களை காப்பாற்றல, உங்களை ரூமில் வைக்கல, நான் உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் துணி இல்லை. அது வந்து குழம்புறேன்னு நானே. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் இப்படி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அம்மா வந்துடும், வச்சுக்கிட்டு போங்க. பாரு, நம்ம ரெண்டுத்துக்கும் காதலு கீதலு அப்படின்னுலாம் அசிங்க பிடிச்சாலே நினைச்சிட்டு இருக்காதுன்னு சோதிக்கப்படாதுன்னு நினைக்கலப்பா, நினைக்கல. சரி கிளம்புங்க. இன்னும் உனக்கு கோவம் வருது? எனக்கு இப்போ வந்தது. நான் காதலிக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு கோவம் வருது? இல்ல, நான் எதுக்கு கோபம்னா? இங்க பாருமா, நீ என்னை காப்பாத்துல நான் நன்றி சொன்னேன். தப்பாதான் எதுவும் நினைச்சிட்டு இருக்காதுன்னு. இல்ல, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் கேட்கேன். இல்ல தெரியாம தான் கேட்க, எப்படி தெரியுதுன்னு கேட்க. இந்த நெத்தில இழிச்ச வாயி அப்படின்னு எழுதியிருக்கோ? சச்சா, அது எப்படி இழிச்சாயா? ரவுடி பையன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு வாரம் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துருக்க போறேன். தப்பு பண்ணிட்டேன். அங்கே போட்டுட்டு போயிருக்கணும். போட்டிருந்தா என்னத்துக்கு? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். பாத்தியா? என்ன பாத்தியா? நீங்க என்ன செஞ்சீங்க சரியான? இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீயும் நானும் தெரியாத மாதிரியே இருந்துக்கலாம். நீங்க நடந்ததெல்லாம் மறந்துருன்னு அங்க சொன்ன போய் தானே நான் பாட்டுக்கு சந்தோஷமா கிளம்பி வந்தேன். நிம்மதியா வந்தேன். ஆனா இங்க வந்த நாள்ல இருந்து நான் எங்க போனாலும் என்ன மடக்கி மடக்கி பிடிக்கியா? சச்சா, பிடிக்கல, நன்றி சொன்னேன். ஏது தினமுமா? நீ பண்ணதுக்கு ஈடே இல்ல. காசு பணம் கொடுத்து சரி பண்ற விஷயத்த பண்ணல. நன்றி சொன்னாலும் காலத்துக்கும் நன்றி சொல்லணும். அதான் தினமும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா நான் இப்ப சொல்றேன், இனிமேலும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நன்றி சொல்றங்க பேர்ல என்ன காட்டி கொடுத்துட்டு போயிடாதீங்க. கையெடுத்து கும்பிடுறேன். நான் படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும். லியோனா, ஏடே லியோனா! ஐயையோ, எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் இப்ப எப்படி வெளியில போறது? சொல்லி முடிச்சுட்டீங்களா? சொல்லி முடிச்சுட்டீங்களான்னு கேட்க. இப்போ நான் எப்படி வெளியில போவேன்? இனி எங்க வெளியில போக முடியும்? அம்மா, என் பொழப்பு பெரும் பொழப்பா இருக்குன்னு இருக்கு. வந்து தொலைங்க. லியோனா, ஏமா நான் இங்க தான் இருக்கேன். அங்க தான் இருக்கியா? இரு, அங்க இரு, இப்ப நான் வரேன். இன்னைக்கு எனக்கு வாயில் பூசை நடக்க போகுது. சீக்கிரம் வாங்க. வாயில் பூசையா? ஆமா, வாரியில எடுத்துட்டு வந்து எங்க அம்மா எனக்கு பூசை பண்ணுவாங்க. அது அப்புறமா பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. சரி, இது எங்க வீட்டு அரங்கு வீடு. இத தாண்டி வெளியில வந்துடாதீங்க. அரங்கு வீடா? ஆமாமா, பண்ட பாத்திரம்லாம் போட்டு வைக்கிற இடம், செம்பு பாத்திரம்லாம் போட்டு வைக்கிற இடம். இப்போதைக்கு எங்க அம்மா இந்த ரூமுக்கு வர மாட்டாங்க, இங்கே இருக்கணும். நான் போய் எங்க அம்மா கிட்ட வாரில் பூச்சியை வாங்கிட்டு வந்துருவேன். வந்து நான் எப்படியாவது காப்பாத்தி பறிக்கி விடுறேன். உங்களை காப்பாத்துறதுக்கு தானே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன். அந்த வேலையை நான் தொடர்ந்து பண்றேன். சரியா? சலிக்காம செஞ்சிருவேன். இப்ப சொல்றதா, இந்த ரூமை விட்டு வெளியில வந்திய, அதுக்கப்புறம் நான் இருக்கேன். என்னால தொடர்ந்து ஓட முடியாது, தொடர்ந்து காப்பாத்திட்டு இருக்க முடியாது. கையும் களமா மாட்டிடுவேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ராசி. ஏதோ பார்க்க வரேன் வைக்க வரேன்னு அடுத்த ரூமுக்கு வந்திய, அவ்வளவுதான்.
எனக்கு வாரி பூஜை மட்டும் இல்ல, நிறைய பூஜைகள் நடக்கும். சரி, என்னை யாரோ கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னிய, அது யாரு? எங்க வீட்டுல என்னை யாரோ கொல்ல பார்க்கறாங்கன்னு சொன்னிய, அது யாரு? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதுக்கா? சொல்லு, நான் உண்மை சொல்ல. நான் உங்ககிட்ட இப்போ நெருங்கி வர்றதே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சொல்லு. நீங்க தான் பெரிய ஆளாச்சே, கண்டுபிடிக்க வேண்டியதானே? நான் எங்க வீட்டுல 8 பேர் மூலம் பேச மாட்டேன். ஏன்? காரணம் இருக்கு. நான் வந்து லியோனா, ஒரு நிமிஷம், நான் போய் எங்க அம்மா கிட்ட சமாளிச்சுட்டு வரேன். நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்ல யாரு உங்களை கொல்ல பாக்குறாங்க நான் சொல்லுறேன். ரெண்டுக்கும் பொருந்து தானே பார்க்கலாம். அப்ப நீங்க வீட்ல யார்ட்டையுமே பழக மாட்டீங்களா? பழக மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். சரி, நான் எங்க அம்மா சமாளிச்சுட்டு வந்து கேக்குறேன். யாருன்னு சொல்ல? அதான் இருங்க, அம்மா சமாளிச்சுட்டு வரேன். லியோனா, சொல்லு ப்ளீஸ் சொல்லு. யார் எங்க வீட்டுல என்ன கொல்ல பார்த்தா? உனக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. சொல்லு, ஏதோ உண்மையை பார்த்துருக்க. சொல்லு. ஆமா பார்த்தனால தான் கன்ஃபார்மா சொன்னேன். ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அன்னைக்கு உங்களுக்கும் இது போன்று சுவாரஸ்யமான கதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கதைகள் நிறையா சுவாரஸ்யமான, ஆச்சரியமான, சலிப்பு தட்டாத, எல்லாரும் ரசிக்கக்கூடிய கதைகளை நீங்களும் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.